Yes, sir. Okay, sir. Mathematics in CBSE class 11th. So first concept பார்த்தீங்கன்னா செட்ஸ். செட்னா என்ன மீனிங் தெரியும்டா கண்ணு? செட்னா எப்படி இருக்கும்? நார்மலா ஒரு இங்கிலீஷ் மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். செட்னா எப்படி இருக்கும்டா கண்ணு? செட்ஸ்னா ம். டிஃபரெண்டா இருக்கு சார். டிபெண்டா இருக்கும். சரி. இப்போ உனக்கு செட்னா எப்படி நீங்க டிபெண்ட் பண்ணீங்க ஒரு ரியல் லைஃப்ல? உன்னோட செட்னா யாரு? செட்னா குரூப். சூப்பர் குரூப். ஓகே. எப்படி நீ குரூப் ஃபார்ம் பண்ணுவ? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் எப்படி இருப்பாங்க? உன்னோட கேரக்டருக்கு அந்த மாதிரி தான் இருப்பாங்க. தட்ஸ் ஆல். செட்ஸ்னா அவ்வளவுதான். குரூப் ஃபார்ம் பண்ணுவீங்க. இப்ப தரணிக்குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு சில கேரக்டர் பாத்தீங்கன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட இதுவும் மேட்ச் ஆகிருந்தாலும் நீ அவங்களோட செட்டா இருப்ப. உனக்கும் உன்னோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு விஷயம் கூட ஒத்து வரலைன்னா அவனோட நீ ஃப்ரெண்டா இருக்க போறியா? இல்ல சார். அவ்வளவுதான் கண்ணு. செட்னா என்ன பண்ண போறீங்க? அதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் வந்து ஃப்ரெண்ட்லியே மூவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பேர் செட்டு இல்லைன்னா அவங்களுக்கு பேர் செட்டு கிடையாது. சரிங்களா? எஸ் சார். அதே மாதிரி இங்க நோட் பண்றாங்க. ஸோ செட்டுக்கு முன்னாடி ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா, நம்பர் சிஸ்டம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் சிஸ்டம்னா யாரு என்ன பண்றாங்க நம்பர் சிஸ்டத்துல? எனி ஐடியா? என்னென்ன நம்பர் உங்களுக்கு தெரியும்? நம்பர்ல என்னென்ன நம்பர் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு? சார் பிரைம் நம்பர்ஸ். ஓ, பிரைம் நம்பர் தெரியா? ஓகே, பிரைம் நம்பர், காம்போஸ் நம்பர், வெரி குட். எஸ் சார். நெக்ஸ்ட் காம்போசிட் நம்பர், ஈவன் நம்பர், ஆட் நம்பர். அப்புறம் வெரி குட். சார் ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பர். அவங்க தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பர். ரேஷனல் அண்ட் இரேஷனல். தென் இவனை சொன்னீங்களே, இவனை என்ன நம்பர்ல இருக்கிறானுங்க? இவனுக்கு எல்லாமே எந்த நம்பர்ல இருப்பானுங்க? ரேஷனலா இரேஷனலா? சார் ஓகே, நான் சொல்லிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் சார். வெரி குட், வெரி குட் கெஸ். எல்லாமே கரெக்டாக தான் சொல்லிக்கிறேன். பட் நான் ஆர்டர் படி சொல்லிடுறேன், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் நம்பர் நம்மளுக்கு ஃபார்ம் பண்ற பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர். கரெக்டுங்களா? நேச்சுரல் நம்பர் நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா n நோட் பண்ணுவாங்க. நம்பர் எதுல ஸ்டார்ட் ஆகும்? நேச்சுரல் நம்பரோட வேல்யூஸ் எனி ஐடியா? 1 goes on. 2 is goes on up to infinity. Is correct? Yes sir. Second number is note that whole number. Whole number. So whole number notation any idea? Sir 0 ல இருந்து ஸ்டார்ட். W notation is W. Okay, நீங்க 0 ல இருந்து சொன்னது கரெக்ட். வெரி குட். So அடுத்த நம்பர் யாரா கண்ணு? சார் நெக்ஸ்ட் நம்பர் integers. சார் integers. integer notation பாத்தீங்கன்னா either I நோட் பண்ணுவாங்க or z நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ அதனோட வேல்யூஸ் எப்படி இருக்கும்? any idea? plus or minus 1 plus or minus 2 dot 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 plus or minus infinity. Any doubt no up to integer? No sir. சரி, அதுக்கப்புறம் யாருன்னா நீங்க பிடிச்ச நம்பர் நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்னா யாரா கண்ணு? அவனோட நோட்டேஷன் என்ன தெரியுமா? q நோட் பண்ணுவாங்க. அவனோட ஃபார்மேட் என்ன தெரியுமா? p by q ஃபார்மேட். p by q sir. q is not equal to 0. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். p, q எங்க இருப்பான்னு சொல்றாங்க? இன்டிஜர்ல இருப்பான்ங்கறாங்க. இதான் ஒரு ரேஷனல் நம்பரோட ஃபார்மேட். அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியுது, இந்த ரேஷனல் நம்பர் என்ன ஃபார்மேட்டா இருக்கும்? ஃபிராக்ஷனலா இருக்கும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஆர் இந்த ஃபிராக்ஷனல் நம்பர் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? டெசிமலா இருக்கும். கரெக்ட்டுங்களா? டெசிமல். சூப்பர். எஸ் சார். அப்ப ஆல் டெசிமல் நம்பர் இஸ் கால்ட் a ரேஷனல் நம்பர் ஆர் நாட்? எஸ் சார் ரேஷனல். அப்ப இரேஷனல் நம்பர் எப்படி இருக்கும்? நீங்க சொல்லிட்டீங்க ரேஷனல் நம்பர் நீங்க ஆல் டெசிமல்னு. இரேஷனல் நம்பரோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்? Sir, irrational number P by Q format. Cannot be right P by Q format. That's all. அதாவது நோ ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர் இல்லாத நம்பர் வந்து இரேஷனல் நம்பர். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இது வந்து P by Q ஃபார்மேட்ல எழுத முடியும். பட் இது வந்து என்ன எழுத முடியாது? P by Q ஃபார்மேட்ல எழுத முடியாது. That's all. சரிங்களா? எஸ் சார். அப்போ ஒருவே ஒரு क्वेश्चन, இது கண்டிப்பா ஃபிராக்ஷனல் ஃபார்மேட் எழுத முடியாது. எதுல? இரேஷனல் நம்பர்ல. பட் என்ன நம்பரா இருக்கலாம்? டெசிமல் நம்பரா கம்பல்சரி இருக்கும். அப்ப டெசிமல் நம்பர் பாத்தீங்கன்னா எய்தர் ரேஷனல் நம்பரா இருக்கும் ஆர் இரேஷனல் நம்பரா இருக்கும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார்.
அப்ப ரேஷனல் நம்பரோட டெசிமல் எப்படி இருக்கு, இரேஷனல் நம்பரோட டெசிமல் இருக்கு எப்படி இருக்கும், அதை இப்ப பார்க்க போறோம். ரேஷனல் நம்பரோட டெசிமல் எப்படி இருக்குன்னா எய்தர் டெசிமல் வந்து பைனைட்டா இருக்கும் ஆர் ரெக்கரிங் இருக்கும். ரெக்கரிங்னா எப்படி பை 3 பை 3 பை 3 பை 3 எழுதலாம். கரெக்ட்டுங்களா? அப்படியே மீனிங் என்ன? 1.53 பார்னு எழுதலாம். இது யாரு? ரேஷனல் நம்பரோட நோட்டேஷன். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இதே இரேஷனல் நம்பர் என்ன இருக்கும்? இரேஷனல் நம்பர் டெசிமலா எழுதலாம், பட் என்னவா இருக்காது, கண்டிப்பா பைனைட்டா இருக்காது, அண்ட் ஆல்சோ ரெக்கரிங்கா இருக்காது. சரிங்களா? அப்படி ஒரு நம்பர் வந்து ரிப்பீட்டடா வராது, அது பாட்டு போயிட்டு இருக்கும். அதே மாதிரி பை 3 ஃபார்ம் வருதுல, அந்த ஃபார்மேட் வராம இது பாட்டு போயிட்டே இருக்கும் அப் டு இன்ஃபினிட்டி சீரிஸா போயிடும். சரிங்களா? இந்த நம்பருக்கு பேர் என்ன? இரேஷனல் நம்பர். புரியுதுங்களா? எஸ் சார். சரி, அப்ப அடுத்து யாரு? ரியல் நம்பர். ரியல் நம்பர்னா யாரு? ரேஷனல் நம்பரும் இரேஷனல் நம்பர் கண்டென்ட்டும் சேர்ந்ததுதான் நம்மளுக்கு ரியல் நம்பர். அது நம்பர் எப்படி இருக்கும்? -∞ to ∞ வரைக்கும் இருக்கும். சரிங்களா? அப்ப ஆல் ஃபிராக்ஷனல், ஆல் டெசிமல், ஆல் ஃபைனைட் டெசிமல், ஆல் இன்ஃபைனைட் சீரிஸோட டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கும். சரிங்களா? அவன் யாரு? அவன் தான் ரியல் நம்பர். சரிங்களா? சரி, கிளியராப்பா? நம்பர் சிஸ்டம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாத்துட்டீங்களா? எஸ் சார். சரி, இது எனக்கு சார் செட்டுக்கு இதுக்கு என்ன சார் லிங்க்? இப்போ எதுக்கு செட்டுன்னு நோட் பண்றோம்? இப்படி நோட் பண்றாங்க பாத்தி, இந்த பிராக்கெட் நோட் பண்றதுக்கு பேர் தான் செட். ஓபன் அண்ட் க்ளோஸ் கம்பல்சரி இருக்கணும். இந்த மாதிரி நோட் பண்ணா அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? செட்டுங்கறாங்க. அது எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா, இங்க பாருங்க 1 2 3 4 அப் டு இன்ஃபினிட்டி இருந்து அந்த நம்பருக்கு பேர் என்ன சொன்னீங்க? நேச்சுரல் நம்பர். அப்ப நேச்சுரல் நம்பர் என்னது? ஒன் டைப் ஆஃப் செட். அது செட்ல இருக்கிற எலிமெண்ட்ல என்னது? 1 1 இன்கிரீஸ் ஆகுது, 1 2 3 இது மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? எஸ் சார். இத தூக்கிட்டு நீங்க 0 போட்டு இது நேச்சுரல் நம்பர் சொல்ல முடியுமா? நோ சார். அப்ப செட்னா என்ன பண்றீங்க? ஒரு டெஃபினிஷன் உருவாக்கிடுறீங்க. டேய், இந்த மாதிரி நான் ஃபார்ம் பண்ணா எனக்கு இவன் தான் செட், மத்தவங்க யார் வந்தாலும் வெளிய தூக்கி போட்டுருங்கறாங்கறீங்க. அப்ப இந்த மாதிரி ஃபார்மேட் வந்து இவனுக்கு பேர் நேச்சுரல் நம்பர். therefore this is a natural number set. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அதே மாதிரி ஹோல் நம்பர்னா யாரு? ஒரு 0 ன்னு ஒரு நம்பர் இன்க்ளூட் பண்றீங்க, அவன் வந்து ஹோல் நம்பர் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அவ்வளவுதான் கேட்டேன். அப்ப நம்பர் சிஸ்டம் யார் தெரிஞ்சிட்டீங்க, செட்னா யார் தெரிஞ்சிட்டீங்க. சரிங்களா? செட்னா ஒன் டைப் இஸ் நம்பர் சிஸ்டம், another type is ஆல்பாபெட் ஆர்டர் கூட வரலாம். வவல்ஸ், செட் ஆஃப் வவல்ஸ் பாங்க. வவல்ஸ் யாரா இருக்கறா? சார் வவல்ஸ் ஏன்டா சொல்ல மாட்டீங்க? வவல்ஸ் யார் யாரு? சார் வவல்ஸ் ஏ இ ஐ ஓ யூ. அப்ப இது செட் சார் அப்படினா செட் தான். இது என்ன டைப் ஆஃப் செட்? வவல்ஸ் இன் ஆல்பாபெட்டிக் ஆர்டர். தட் மீன்ஸ் ஆல்பாபெட்ல இருந்து நம்ம வவல்ஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப ஒரு இந்த பிராக்கெட் போட்டு எழுதுனாவே அது ஒரு டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கும். இவங்கள ஒரு கண்டென்ட்டா இருக்கும். சரிங்களா? புரியுதாப்பா? அப்ப செட் என்னது? பேசிக்கலி வெல் டிஃபைன்ட் ஆபரேட்டர். ஓகே? அப்ப வெல் டிஃபைனா இருக்கணும். உள்ளுக்குள்ள எலிமெண்ட் ஏனா தான எழுத கூடாது. நீ நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டு இங்க வந்து நேச்சுரல் நம்பர் இருக்கிறதுல √2 √3 √7 எழுதுனா இது வந்து நேச்சுரல் நம்பரா? இட்ஸ் நாட் a நேச்சுரல் நம்பர். ஓகே? அப்ப அதுக்கு உண்டான டெஃபினிஷன் என்ன சொல்லிருக்காங்களோ அது சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். இப்போ நீ இத ஒரு செட்டா எழுதிக்கிற, அதுக்கு முன்னாடி அதை டிஃபைன் பண்ணிருக்கணும். அது யாரு சொல்றீங்க? செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் அப்படிங்கறீங்க. அப்படிங்கும்போது என்னது? ஏ இ ஐ ஓ யூ ன்னு எழுத முடியும். சரிங்களா? இது எல்லாமே சேர்ந்தது யாரு? செட். சரிங்களா? எஸ் சார். இத பத்தி கண்டென்ட் படிக்கிறதா வந்து செட் அண்ட் தேர் ரெப்ரசன்டேஷன். நான் பேசிக் ஐடியா கொடுத்துட்டேன். எம்டி செட்னா என்னன்னா ஒரு எலிமெண்ட் கூட இருக்காது, இதுக்குள்ளார ஒரு எலிமெண்ட் கூட இருக்குன்னா அது பேர் எம்டி செட். ஃபைனைட் செட்னா என்னது? எலிமெண்ட் வந்து ஃபைனைட்ல முடியும், 1 2 3 வரைக்கும் முடியுதுன்னா ஃபைனைட் செட். இன்ஃபைனைட் செட்னா யாரு? நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொண்டு போச்சுன்னா அது பேர் இன்ஃபைனைட் செட். சரிங்களா? எஸ் சார். ஈக்குவல் செட்னா ரெண்டு செட் ஈக்குவலா இருந்தா ஈக்குவல் செட். சரிங்களா? எஸ் சார். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு செட் இருக்கணும். சரிங்களா? இப்போ ஹோல் நம்பர் நேச்சுரல் நம்பர் கம்பேர் பண்றீங்க. ஹோல் நம்பர் என்னது? ஒரு எலிமெண்ட் அதிகமா இருக்குது. அப்படினா மீனிங் என்ன? ஹோல் நம்பர் வந்து பெரிய செட், உள்ளுக்குள்ள வர்றது வந்து நேச்சுரல் நம்பர். சரிங்களா? உள்ள வர்றது நம்பர் இருக்குது பத்தி நேச்சுரல் நம்பர். அப்ப நேச்சுரல் நம்பர் இஸ் a சப்செட். புரியுதுங்களா? எஸ் சார். யுனிவர்சல் செட் யாரு? யுனிவர்சல் செட் யாருன்னா மிகப்பெரிய செட் யாருன்னா ரியல் நம்பர். அதை விட பெரிய செட் யாருன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, அதனால காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கிறதே பெரிய செட். சரிங்களா? அப்ப யுனிவர்சல் நம்பர் சிஸ்டம் படி இது என்னது? நம்பர் சிஸ்டம் படி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கிறது யூனிவர்சல் செட். சரியாப்பா? எஸ் சார்.
வென் டயக்ராம் யாரு? இந்த மாதிரி டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணா அது பேர் வென் டயக்ராம். சரியாடா கண்ணு? எஸ் சார். ஆப்ரேஷன் செட்டுக்கு என்னென்ன ஆப்ரேஷன் இருக்குது மெயினானா, இப்படி போட்டால் இதுக்கு பேர் யூனியன், இப்படி போட்டால் இதுக்கு பேர் இன்டர்செக்ஷன், ஏ டேஷ்னு போட்டால் இதுக்கு பேர் காம்ப்ளிமெண்ட். அதே மாதிரி ஏ டிஃபரன்ஸ் போட்டால் இது டிஃபரன்ஸ், ஏ டிஃபரன்ஸ். சரியாடா கண்ணு? மேக்ஸிமம் யூஸ் பண்ணி ஆப்ரேஷன் ஆஃப் த செட் சொல்லுவாங்க. சரிங்களா? எஸ் சார். இப்போ காம்ப்ளிமெண்ட் என்ன சொல்லிக்கிறேன்? ஏ டேஷ் சொல்லிக்கிறேன். காம்ப்ளிமெண்ட் யார் சொல்லிக்கிறேன்? ஏ டேஷ் சொல்லிக்கிறேன். இவ்வளவுதான் கண்ணு ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிற கண்டென்ட். சரிங்களா? எஸ் சார். அப்ப நம்ம செட்டு போறோம்னா நம்மளுக்கு முன்னாடி நாலேஜ் என்ன வேணும்? நம்பர் சிஸ்டத்தை பத்தி தெரிய வேணும். அதுக்கப்புறம் தான் செட்டுக்கு போக முடியும். செட்டு முடிச்சாதான் நம்ம யாருக்கு வர முடியும்? ஒரு செட்டு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு என்ன பண்ணுவீங்க? ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் பத்தி டிபெண்ட் பண்ணுவீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் சாப்டர் தெரிஞ்சாதான் செகண்ட் சாப்டர் பத்தி நம்ம பேச முடியும், பேச முடியாது. சரிங்களா? எஸ் சார். சரி, அந்த ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் தெரிஞ்சாதான் நம்ம யாரு படிப்பீங்க? உங்களுக்கு பிடிச்ச டாபிக் சொன்னீங்களா, வெரி குட். யாருக்குமே பிடிக்காத டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குது. யாரை கேட்டாலும் ட்ரிகனாமெட்ரி பிடிக்காதும்பாங்க. நீங்க சொன்ன டாபிக் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன். அப்ப உங்களுக்கு பிடிச்ச டாபிக் வந்துருச்சு. ரிலேஷன் ஃபங்க்ஷன் முடிச்சு முன்னாடியே நம்மளுக்கு என்னது ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் பத்தி சொல்லிக்கிறாங்க. சரியாடா கண்ணு? எஸ் சார். சோ நம்ம ஈஸியானதான். ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷன் என்னது? ட்ரையாங்கிள் வச்சு, அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு நாம டிஃபைன் பண்ணுவோம். எத்தனை சைடு இருக்குறாங்க மொத்தம்? சார் மொத்தம் ட்ரிகனாமெட்ரி 3 சைட்ஸ். எத்தனை ஆங்கிள் இருக்குது? சார் 3 ஆங்கிள்ஸ். அப்ப 3 சைட்ஸ் பிளஸ் 3 ஆங்கிள்ஸ் டோட்டல் எவ்வளவு? 6. அப்ப 6 ஃபங்க்ஷன் பத்தி படிப்பீங்க. என்னென்ன ஃபங்க்ஷன்? 6 ஃபங்க்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சது. 6 ஃபங்க்ஷன்ஸ் சார் sin θ, cos θ, tan θ, cosecant. இது ஒரு பாட்டா? அப்ப 6 சைட்ஸ்க்கு உண்டான காட்டு. அதுல இருந்து ஆங்கிள் வச்சு பேஸ் பண்ணி போடுவீங்க. அது யாரு? cosecant θ, secant θ and cot θ. That's all. அப்ப 6 ஃபங்க்ஷன் படிக்கிறது ட்ரிகனாமெட்ரி. 3 sides 3 angles. அப்ப 6 ஃபங்க்ஷன் இருக்கும். மறந்துடாத 6 ஃபங்க்ஷன் நான் வச்சிட்டு போடுவோம். சரிங்களா? எஸ் சார். அவங்களுக்கு பேர் ட்ரிகனாமெட்ரி. இது கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ஃபார்முலா பக்கமா இருக்குது. போத் ட்ரிகனாமெட்ரி, டெரிவேட்டிவ், இன்டகிரேஷன். இது ஓகே சொல்லிட்டீங்கன்னா நம்ம இப்பவே கொடுத்துடலாம். ஏன்னா லீவ் தான் இருக்கிறீங்க. உட்காந்து மெமரி பண்ணி எப்படியோ ஒரு ஐடியா கொடுப்போம். அந்த ஐடியா கொடுத்து படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி ஈஸியாக தான் சொல்லிக்கிறீங்க. ஏன்னா கஷ்டமான டாபிக் ஈஸியான டாபிக் சொல்லிக்கிறீங்க. அதனால மேக்ஸ் ஈஸி தான். பட் இந்த ஃபார்முலா படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாயிடும். சரிங்களா? எஸ் சார். நம்ம பார்ப்போம். அப்கமிங் கிளாஸ்ல இதெல்லாம் யாரு என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? எஸ் சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். நான் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஃபார்மேட் சொல்லிடுறேன். ஆல்ரெடி ரியல் நம்பர் பத்தி பேசியாச்சு. காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஃபார்மேட்னா C = A + IP ஃபார்மேட் இருக்கும். A, B எங்க இருக்குன்னா ரியல் நம்பர் இருக்கும். சரிங்களா? எஸ் சார். இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஃபார்மேட். சார் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி சார் எழுதுவாங்க அப்படின்னா √1க்கு என்ன வேல்யூ, √-1க்கு என்ன வேல்யூ? எனி ஐடியா? √1 வேல்யூ என்னப்பா? சோ √1 வேல்யூ வந்து √4 வேல்யூ என்ன? 2 சார். என்னப்பா? √4 2 சார். அப்ப √1 வேல்யூ? √1 வேல்யூ 1 ஈக்குவலா? எஸ் சார். அப்ப கரெக்டான என்ன கிடைக்கும்? 1 கிடைக்குமா? அப்ப √1 வேல்யூ என்ன? √1 வேல்யூ என்ன? 1. அப்ப √-1 வேல்யூ என்ன? சார் -1 வேல்யூ வந்து அது 1 சார். வராது. √-1க்கு ஏன்னா √பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் இருக்குது. பாசிட்டிவ் வேல்யூக்கு நமக்கு ரூட் இருக்குது. √-நெகட்டிவ்க்கு வேல்யூ கிடையாது. அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்னது? நோ ரியல் வேல்யூ. நோ ரியல் வேல்யூ. பட் என்னன்னா √-1 வந்து என்னங்கறாங்கன்னா ஐன்னு சொல்றாங்க. √-1 என்ன சொல்றாங்க? ஐன்னு நோட் பண்றாங்க. சரிங்களா? அப்ப I² என்ன இருக்கும்? -1 இருக்கும். நல்லா போட் பண்ணிக்கங்க. I² வேல்யூ என்ன இருக்கும்? -1 இருக்கும். அப்ப அதுதான் நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம். சரிங்களா? அப்ப இங்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எழுதுறாங்கன்னா 1 + 2i ன்னு எழுதலாம். எப்படி எழுதலாம்? 1 + 2i. அல்லது வெறும் 2i எழுதினாலும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். சரிங்களா? எஸ் சார். அப்ப i யோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கீங்க. இப்ப நியூ கான்செப்ட், இது வரைக்கும் நீங்க படிக்காத கான்செப்ட். i யோட வேல்யூ என்ன? √-1. I² வேல்யூ என்ன? I² வேல்யூ I² வேல்யூ வந்து -1. அப்ப அவன் தான் யாரு? காம்ப்ளெக்ஸ் நம்பர். அவன் தான் யாரு? காம்ப்ளெக்ஸ் நம்பர்.
சரி, ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கொடுக்குறான். குவாட்ராடிக் ஈக்குவேஷன் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியுமா? ஆல்ரெடி சொல்லிட்டீங்க பாலினாமியல் பிடிக்கணும். அப்ப இதனோட ரூட் என்ன? எஸ் சார். இதனோட ரூட் என்ன? x ஸ்கொயர் + 4. இதனோட ரூட் என்னடா இது? சார் x ஸ்கொயர் + 4 ஈக்குவல் டு 0. x is x ஸ்கொயர் ஈக்குவல் டு -4. சரிங்களா? -4 சார். அப்ப x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -4. அப்ப i மைனஸ் வந்து என்ன சொன்னா i போட சொல்லிட்டேன். ப்ளஸ் ஆர் மைனஸ் i போட்டுக்கிட்டேன். மைனஸ் வந்தாவே என்ன போட சொன்னேன்? i போட்டு சொன்னா நான் இருக்குதா? -1 வந்தாவே என்ன போட சொன்னேன்? i போட்டு சொல்லிட்டேன். அப்ப i போட்டு. அப்ப ரூட் 4 ஓட வேல்யூ என்ன? 2 சார். அப்ப x ஸ்கொயர்ட் + 4 = 0 னா நம்மளோட ரூட் என்ன? x = ± 2y. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எஸ் சார். அந்த மாதிரி ஈக்குவேஷன் சால்வ் பண்றது தான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் அண்ட் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் நீங்க நோட் பண்றாங்க. சரியா தம்பி? எஸ் சார். இதுதான் fourth சாப்டர் நம்ம ரொம்ப ஈஸி. ட்ரிகோனோமெட்ரி உங்களுக்கு பிடிச்ச சாப்டர். fourth சாப்டர் நம்ம ரொம்ப ஈஸி. சரிங்களா? எஸ் சார். fourth சாப்டர் லீனியர் இன்இக்வாலிட்டி. லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்களா? எஸ் சார். ஈக்குவாலிட்டி அடுத்து ஈக்குவேஷன் வந்து என்ன அர்த்தம்? ஈக்குவல் டு 0 போடுவேன். கரெக்ட்டா? ஈக்குவேஷன் என்ன சொல்வீங்க? ax + by + c = 0. இது எனக்கு பேரு லீனியர் ஈக்குவேஷன். கரெக்ட்டா? எஸ் சார். லீனியர் இன்இக்வாலிட்டி என்னது? இன்இக்வாலிட்டியோட மீனிங் என்ன? எய்தர் லெஸ் than இருக்கலாம் ஆர் கிரேட்டர் than இருக்கலாம் ஆர் லெஸ் than இருக்கலாம் ஆர் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இருக்கலாம். அப்படி மீனிங் என்ன? 5x + 7 less than or equal to 0. அப்படினா find x வேல்யூ கேக்குறாங்க. எப்படி கண்டுபிடிப்ப? 7 அங்க போயிருமா? எஸ் சார். 5x = -7. அப்ப x is less than or equal to -7/5. அப்ப x is less than or equal to எவ்வளவு கிடைக்கும்? -7/5 னா -1.2 வரும். 1.4 ஆ? டெசிமல் பா டிவைட் பண்ணி எஸ் சார். 1.4. அவ்வளவுதான் கண்ணு. அப்ப இதுதான் லீனியர் இன்இக்வாலிட்டியோட கான்செப்ட். இந்த மாதிரி வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். அது கிராபிக்கல் கேக்குறோம். அது கிராப் வச்சு நம்ம எப்படி போறது நம்ம பாத்துக்கலாம். சரிங்களா? எஸ் சார். கிளியரா? அப் டு 5th சாப்டர் வரைக்கும்? எஸ் சார் ப்ளீஸ். சரி. இது எல்லாமே உங்களுக்கு வந்து பெர்மிட்டேஷன் இது ஒரு நியூ கான்செப்ட். பைனாமியல் தியரம்ங்கிறது ஒரு நியூ கான்செப்ட். சீக்வென்ஸ் அண்ட் சீரிஸ்ங்கிறது நியூ கான்செப்ட். இது எல்லாத்தையும் நம்ம டீச் பண்ணும்போது பார்க்கலாம். சரிங்களா? பெர்மிட்டேஷன் இது வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் பேசிக் வச்சு சொல்லிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ ஃபார்மா நியூ கண்டென்ட். சரிங்களா? சீக்வென்ஸ் அண்ட் சீரிஸ் சொன்னா உங்களுக்கு தெரியும். ஏபி படிச்சிருப்பீங்களா? அரித்மெடிக் ப்ரோக்ரஷன் சொல்லிட்டு ராயல் கிளாஸ் படிச்சிருக்கீங்களா 10th ஸ்டாண்டர்ட்ல? எஸ் சார். சம் ஆஃப் த ஏபி கேட்டிருப்பாங்க. இங்க அதுக்கு பதிலா என்ன பண்றாங்கன்னா ஜிபி பத்தி படிப்பீங்க. சரிங்களா? ஏபி ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டீங்க இது ரெண்டையும். 11th ஸ்டாண்டர்ட் என்ன படிக்கிறீங்க? ஜிபி பத்தி படிக்கிறீங்க. ஜிபி என்னன்னா அரித்மெடிக் ப்ரோக்ரஷன்னா அடிஷன் வரும். கரெக்ட்டுங்களா? a எஸ் சார். a + t + a + 2d ன்னு வரும். இது வந்து அரித்மெடிக் ப்ரோக்ரஷன். இது ஜிபி ல என்ன வரும்னா a + ar + ar² + டாட் 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 போகும். சரிங்களா? எஸ் சார். இங்க பாருங்க +t + 2d ன்னு வருது. இங்க பாருங்க r r² r⁻n - 1 வரும். r⁻n - 1. சரியா தம்பி? எஸ் சார். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன சொல்றீங்க? ஜிபி. ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். சரிங்களா? எஸ் சார். இது ஸ்ட்ரெயிட் லைன் கானிக் ஈக்குவேஷன் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனா ax + by + c = 0. வெரி குட். இதுதான் நம்மளோட ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன். அப்ப இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இவ்வளவு கண்டென்ட் இருக்குது. இது என்னன்னு நம்ம டாபிக் போகும்போது பார்க்கலாம். சரிங்களா? எஸ் சார். அடுத்து கானிக் செக்ஷன்ங்கிறது ஒரு 4 கான்செப்ட் இருக்குது. சர்க்கிள், பேரபோலா, ஹைப்பர்போலா அண்ட் எலிப்ஸ். இது நம்ம பார்க்கலாம் நம்ம டாபிக் போகும்போது. சரிங்களா? இன்ட்ரோடக்ஷன் 3Dயும் நீங்க ஆல்ரெடி கோஆர்டினேட் ஜியோமெட்ரி படிச்சிருக்கீங்க. லாயர் கிளாஸ்ல என்ன படிச்சிருக்கீங்க? கோஆர்டினேட் ஜியோமெட்ரி ஒன்னு படிச்சிருக்கீங்களா இருக்குங்களா? எஸ் சார். அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி இது வரும். சரிங்களா? கோஆர்டினேட் ஜியோமெட்ரி பேஸ் பண்ணிட்டு இந்த 3D வரும். சரியா கண்ணு? எஸ் சார். அதை நாம பார்ப்போம் போகும்போது. லிமிட் அண்ட் டெரிவேட்டிவ் சொல்லிக்கிறாங்க பாத்தியா? இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி நான் ட்ரிகோனோமெட்ரி சொன்னேன், ட்ரிகோனோமெட்ரியும் இந்த டாபிக் சேர்ந்துதான் உன்னுடைய இன்ஜினியரிங்கோட லெவலை வந்து உன்னை சேஞ்ச் பண்ணி வைக்கிறது. இந்த ரெண்டு கான்செப்ட் இல்லாம நம்ம மெக்கானிக்கலோ, ஆட்டோமொபைலோ, சிவிலோ எந்த இன்ஜினியரிங்குமே படிக்க முடியாது. ட்ரிகோனோமெட்ரி பிளஸ் லிமிட் அண்ட் டெரிவேட்டிவ். சரிங்களா?
அப்ப இதனோட Yes, sir. concept என்ன இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல டெரிவேட்டிவ் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க, இங்கே ஒரு ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன் வந்துருக்கு பாத்தீங்களா? அப்ப எங்க போனாலும் ட்ரிகோனோமெட்ரி வந்துருவாங்க நம்மகிட்ட. சரியாப்பா? Yes, sir. இதுக்கெல்லாம் ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா, எப்படி நம்ம டெரைவ் பண்ணி போறது அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லி கொடுக்குறேன். அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். சரியா கண்ணு? Yes, sir. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கண்டென்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி +1 அண்ட் ஆல்சோ 10th பார்த்தீங்கன்னா படிச்சிருப்பீங்க. மீன், மீடியன், மோடு படிச்சிருப்பீங்க. Mode. நார்மல் கேஸ் Yes, sir. படிச்சிருப்பீங்க. அதோட கண்டினியூஸ் தான் இங்க வந்து நம்மளுக்கு 13 அண்ட் 14 வருது. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய Yes, sir. பேசிக் ஐடியா. ரொம்ப ரொம்ப ஈஸியான பாட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி கேஸு. அப்போ அதை வச்சு நீங்கள் படித்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். சரிங்களா? Yes, sir. Okay, sir. வேற என்ன வேணும்? அப்போ நம்மளோட கண்டென்ட் +1 கண்டென்ட். இந்த கண்டென்ட்